காலை மலர் நிகழ்ச்சியில் தெரிந்ததும் தெரியாதுங்கிற நம்முடைய பகுதியில் நாள்தோறும் பல புதிய தகவல்களை தெரிஞ்சிட்டு இருக்கோம். அந்த வகையில் நாம் பார்க்க போகிறது மௌன சாட்சிகளாக விளங்கும் ஃபிங்கர் பிரிண்ட்ஸ். அதாவது இன்னைக்கு எல்லா இடங்களிலுமே ஃபிங்கர் பிரிண்ட் வந்துட்டு இல்லையா? ஆனால் இதை முதல்ல உலகத்தில் கொண்டு வந்த நாடு எது தெரியுமா? இந்தியாங்க. அதிலும் குறிப்பாக கல்கத்தாவில் கிழக்கிந்திய கம்பெனியினுடைய ஆளுகைக்குள்ளே இருக்கும்பொழுது அப்போ ஆளுநராக இருந்தவர் தான் என்ன பண்ணுறாருன்னா 1897 ஜூலை 27 அவர் வந்து ஒரு அறிக்கை வெளியிடுறார். அதன் மூலமாக இந்த விரல் ரேகைகளை பதிவு செய்யணும். இந்த விரலினுடைய ரேகையில் இருக்கக்கூடிய அடையாளங்கள் குற்றவியல் துறையில் தடயவியல் சான்றுகளாக ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு முக்கியமான காரணமே இந்தியா தான். அதற்கான ஒரு அலுவலகம் கல்கத்தாவில் துவங்கப்படுது. அது துவங்கி 123 ஆண்டுகள் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரியான ஒரு நிறுவனம் இந்த தடயவியல் துறைக்காக அந்த ஃபிங்கர் பிரிண்டெல்லாம் சேகரிக்கிறதுக்காக கேரள மாநிலத்திலும் ஒன்று வந்து துவங்கப்படுது. இதன் பிறகு தான் உலகத்தினுடைய கவனமே இந்த ஃபிங்கர் பிரிண்ட் மேலே போகுது. இன்னைக்கு அமெரிக்கா, பென்டகன் எல்லா இடமும் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஃபிங்கர் பிரிண்ட் இருக்குன்னா அதற்கான முதல் விதை போட்ட நாடு எது அப்படின்னா பெருமையாக சொல்லலாம் நம்முடைய இந்தியா தான். அந்த ஃபிங்கர் பிரிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதில் மொத்தம் 4 விதம் இருக்குதுங்க. ஒன்று ஆர்ச் அப்படின்னு சொல்லுவாங்க, இன்னொன்று லூப் அப்படின்னு சொல்லுவாங்க, இன்னொன்று வெர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, இன்னொன்று காம்போசிட் அப்படின்னு சொல்லுவாங்க. 4 பகுதி இருக்குது. எல்லாருடைய கைரேகையிலே இருக்கும். ஆர்ச் அப்படின்னு ஒரு பகுதி உண்டுங்க. அதாவது என்னென்னா ஒரு நிலத்தை உழுததுக்கப்புறம் கலப்பையை வச்சு உழுததுக்கப்புறம் அந்த நிலத்தில் ஒரு பகுதி மேடாகவும் இன்னொரு விளிம்பு பள்ளமாகவும் இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி அமைப்பு எல்லாருடைய விரல் ரேகையிலையும் இருக்கும். அதுக்கு பேர் தான் ஆர்ச்சின்னு பேர். அதேமாதிரி லூப் அப்படின்னு சொல்லுவாங்க. லூப்னா என்னென்னா 2 புள்ளிகள். அந்த கைரேகையிலலாம் 2 புள்ளிகள் இருக்கும். அதைத்தான் லூப் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கைரேகையில் இன்னொரு பகுதி இருக்குது, வெர்ஸ் அப்படின்னு ஒரு பகுதி. என்னென்னா அந்த அந்த கோட்டினுடைய நடுப்பகுதி மையப்பகுதி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வளைந்திருக்கும். இதெல்லாம் தான் ஒவ்வொருத்தருடைய கைரேகையிலேருந்து இன்னொருத்தர் கைரேகையை வித்தியாசப்படுத்தி காட்டுது. ஒவ்வொரு மனிதனும் தனித்துவமானவன் அப்படிங்கிறது கைரேகை வித்தியாசப்படுறது காரணம் அதில் உள்ள 4 பகுதிகள். 4வது இருக்கக்கூடிய காம்போசிட் அப்படிங்கிறது என்னென்னா இந்த 3ல் 2 சேர்ந்துருக்கும் அல்லது 1 குறைஞ்சிருக்கும். மாற்றி இந்த காம்பினேஷனில் அது இருக்கும். ஒன்றுக்கும் மேற்பட்ட இது இருக்கும். இன்னும் கூடுதலான பல குறியீடுகள், கூடுதலான பல பகுதிகளை கொண்டதுக்கு பேர் தான் வந்து காம்போசிட் அப்படின்னு அதுக்கு பேர். அந்த அளவுக்கு விரல் ரேகை வந்து மிக துல்லியமாக கண்டுபிடிக்க முடியும். அதாவது ஒரு திருடன் வந்து ஒரு கடையில் திருடிட்டு போயிட்டு எதுவுமே கிடைக்கலன்னொன்னே வெக்ஸ் ஆகி இப்படி ஒரு கடையை வச்சுருக்கீங்களே, ஏன் இப்படி வைக்கிறீங்கன்னு ஒரு கடிதத்தை எழுதிட்டு நான் வேணா உங்களுக்கு 100 ரூபா தாரேன்னு பணத்தை கொடுத்துட்டு போயிட்டார். ஆனால் அதை வைத்து அந்த திருடன் யாருங்கிறத கண்டுபிடிச்சிட்டாங்க. எப்படி கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவருடைய கைரேகை வந்து அந்த பேனாவில் இருக்கும், அந்த பேப்பரில் இருக்கும். வெள்ளை நிறத்தில் இருக்கக்கூடிய ஒரு பரப்பாக இருந்தால் அதுக்கு வந்து பேசிக் பவுடர்னு ஒன்று இருக்குது. பவுடர் அதே மாதிரி அதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மேக்னெட்டிக் பவுடர், வேப்பரைசர் அப்படின்னு சொல்லுவாங்க, ஆவியாக்குதுன்னு. இந்த 3 பொருட்களை அவங்க பயன்படுத்துவாங்க. அந்த பேப்பர் மேலே பவுடரை தூவுவாங்க அல்லது வேப்பரேட்னு சொல்லக்கூடிய அதை பயன்படுத்துவாங்க. அப்படி இல்லைனாக்கா அதில் வந்து மேக்னெட்டிக் காந்த பவுடர் அப்படின்னு ஒன்று இருக்குது, அதை தூவுவாங்க. அப்படி தூவுனதுக்கப்புறம் அந்த இடத்துல என்னென்ன ஃபிங்கர் பிரிண்ட் இருக்கோ எல்லாமே நமக்கு தெளிவாக அது காமிச்சு கொடுத்துரும். அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அதை வந்து பயன்படுத்தும் பொழுது வெள்ளை நிறத்தில் இருக்கக்கூடிய பரப்பாக இருந்தால் அதில் பிளாக் பேசிக் பவுடரை பயன்படுத்துவாங்க. கருப்பு நிறத்தில் உள்ள பகுதியாக இருந்தால் பரப்பாக இருந்தால் அதில் வந்து ஒயிட் பேசிக் பவுடரை பயன்படுத்துவாங்க. அப்படி பயன்படுத்துவாங்க. அதாவது எல்லா இடமும் மர சாமான்களாக இருந்தாலும் சரி, தோல் சம்மந்தப்பட்ட பொருட்களாக இருந்தாலும் சரி, காகிதமாக இருந்தாலும் சரி, இரும்பாக இருந்தாலும் சரி, எல்லா இடத்திலும் இருக்கக்கூடிய ஃபிங்கர் பிரிண்டை எடுக்க முடியும். அவ்வளவு ஏங்க, தண்ணியில் மிதந்து கொண்டிருக்கக்கூடிய எண்ணெயின் மீது இருக்கக்கூடிய ஃபிங்கர் பிரிண்டாக இருந்தால் கூட அதை கூட எடுக்கிற அளவுக்கு இன்றைக்கி தொழில்நுட்பம் வளர்ந்துருக்கு. அது மட்டுமல்ல, அந்த பேனாவை பிடிச்சி எழுதுறாங்க இல்லையா? பேனாவை பிடிச்சி எழுதும்போது பார்த்தீங்கன்னா எவ்வளோ சாய்மானத்தை அந்த பேனாவை பிடிக்கிறாங்க. ஒவ்வொரு எழுத்து எழுதும்போது எவ்வளோ அழுத்தம் கொடுக்குறாங்க. அதில் ஒரு எழுத்தில் ஒரு குறிப்பிட்ட முனை, குறிப்பிட்ட வளைவு வரும்போது எவ்வளோ அழுத்தம் அதிகமாகுது அப்படிங்கிறதெல்லாம் வைத்து அந்த கணக்கு போட்டு யார் திருடங்கிறத ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும் இன்றைக்கி இருக்கிற தொழில்நுட்பத்தில். அதனால தான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் பத்திரப்பதிவு அலுவலகங்கள் எல்லாம் போனீங்கன்னா கைரேகையும் வைக்க சொல்லுவாங்க, கையெழுத்தும் போட சொல்லுவாங்க. ஏன்னா இந்த 2 வச்சே நம்ம வந்து ஒரு மனிதனை எளிதாக அடையாளம் கண்டுவிட முடியும். அந்த அளவுக்கு வந்து கைரேகையோடு இணைந்தது தான் வந்து இந்த கையெழுத்தும். நீங்கள் வந்து ஒரு 5 வயசு இருக்கும்போது ஒரு செடியை வைக்கிறீங்க, அந்த செடியை ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கோங்க, 15 வருஷம் கழிச்சு பாருங்கள் அந்த செடி வளர்ந்துருக்கும் இல்லையா? அதே மாதிரி தான் நம்முடைய கையெழுத்தும் மாறக்கூடியது.
கைரேகையிலும் பல மாற்றங்கள் வரும். ஆனாலும் கூட எளிதாக ஒரு மனிதரை கண்டுபிடிக்கக்கூடிய மௌன சாட்சியாக இன்றைக்கு இருப்பது எதுன்னு சொன்னால் இந்த ஃபிங்கர் பிரிண்ட்ஸ். மீண்டும் பல புதிய தகவல்களோடு அதில் அறியப்படாத பக்கங்களோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.